ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கல்யாணத்துக்கு பேனர் ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்கோம். அடுத்த மாப்பிள்ளைக்கு இவங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோ கேட்டாரு, மாப்பிள்ளை ஃபோட்டோ கேட்டாங்கன்னு பொண்ணு கிட்ட. அதுக்காக இப்போயே ஃபோட்டோ எடுத்துன்னு வரோம். வராரு பாருங்க. என்னடாச்சே இன்னும் விஷ்ணுண்டு கோயிலாம் நீ வந்து எல்லாருமே பேனருக்கு சூப்பரா போட்டோ கொடுப்பாங்க. நீ மட்டும் இருட்டுல உட்காந்து ஏதோ 9 கூட போனவே ஆர்டிஸ்டோட போட்டோன்னு அதுல ஆட் பண்றேன் பாருங்க. இவரு தான் எங்க ஏரியால கொஞ்சம் வயசானவரு. இப்போ வந்து எங்க வீட்டு மெத்தமல்ல வந்து போட்டோ எடுத்துருக்கோம். பால் கறக்குறானுங்க गाइस. பேனர் அடிக்க வந்துட்டு வீட்டுக்கு போகணுங்கிறேன். இவர்தான் மாப்பிள்ளை. இவர் கல்யாணத்துக்கு தான் பேனர் அடிச்சு ஃபைனல் லுக் உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு பேனர் அடிச்சிட்டோம். இங்கே தான் ஆட் பண்ணுவோம் பாருங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம், தெரியுதா? வீடியோ எடிட்டிங் போயினுக்குது. எடிட் பண்ணி முடிக்க போறோம். தலைவலி ஒரு தலைவலி கல்யாணம் ஒன்று வச்சுன்னு தலைவலி கொடுக்குறாங்க. அதுக்கு சோறு தண்ணி இல்லாம எடிட் பண்ண போறோம். அண்ணன் வேற பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு நாளைக்கு 30 பேனர் எடிட் பண்றவர் 2 தான் எடிட் பண்ணிக்கிறாரு. 2 கூட முழுசா பண்ணல. சரி, ஃபைனல் லுக் காமிக்கிறோம். ஹலோ காய்ஸ், காலையில 10 மணிக்கு போனோம் பேனர் அடிக்க. நைட்டு 11 மணி. காலைல 10 மணி டு 11 மணி பேனர் அடிச்சு வந்துட்டோம். அண்டம்பலம் கேட்லயே ஒட்டியாச்சு. அண்ணன் எப்படி மாசாக்கிறனா யாரு சொருவிட்டியா? கரெக்டா சொருவினியா? கறிக்குட்டி சிங்கம் அதை போட. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கல்யாணத்துக்கு போயின்னு இருக்கோம். காலைல எழுந்து போகிறதுனால ரொம்ப குளிர். போத்தில் ஐஸ் கட்டியாக போகிறோம். ஐஸ் கட்டியாக போகிறதுனால அங்கே போயிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு கேம்ப் மாரி ரெடி பண்ணுறோம். நெருப்பு போட்டு ஐயர் அந்த இது பண்ணுறாரு தெரியுமா? அதெல்லாம் போய் குளிர் காயணும். இப்போ இயற்கையை ரசிச்சுன்னா போயின்னு இருக்கிறோம் நாங்களும். தெரியுதா? அந்த கோயிலுக்கு தான் போறோம். அங்கதான் வந்தாச்சு. இதுதான் கோவில். அங்கதான் கல்யாணம் இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு தான் போறோம். நெக்ஸ்ட் மாப்பிள்ளை இவர் தான்.
சிஸ்டர் மேரேஜ். போய் சாமி கும்பிட போகிறோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு. வரண்ணே என்ன சொல்ல விரும்புறியா? ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருந்தால் சரிதான். செருப்பெல்லாம் திருடிக்கின்னு கிளம்புறானுங்க எல்லாம். இது புது செருப்பு இங்கே தான் வந்து வாங்கினேன். போயிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சு. பாருங்க விட்ட உடனே அம்மா கூட்டன்னு பாருங்க. எப்படான்னு காத்துட்டு வந்துருப்பாங்க போல. ரெடியா போறாங்க. நம்ம ஹீரோ வட்டாரு கோவிந்தசாமி. படுற விளாக படுற எல்லாம் ரெடி ஆகிடுக்கிறோம். போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கிஃப்ட் காமிடா. போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ல போய் கொடுத்துட்டு போய் கேக் வாங்க போறோம். गाइस நம்ம கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. கேக் வருது. தான் கேக்கு 3 கிலோ கேக்கு போய் வெட்ட போறோம். गाइस நம்ம பாத்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு போய் வெட்ட போறோம். இப்போ கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்டி எல்லாம் சாப்பிட போகிறோம். 3 கிலோ கேக்கே 10 மணி நேரம் தெரியல. அம்மா பேர் இருக்கிறோம். பாருங்க வீடியோ எடுக்கிறேன் விட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுக்க விட்டானுங்க. சோலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறாரு. கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம். நிறைய போதுமா? போதும். யார இந்த பாட்டுக்கு மாப்பிள்ளையும் போட்டு இன்னும் ஆடணும். போட்டு ரவுத்தாங்க பண்ணலாம்.
பக்கத்துல போடாது கல்யாணம்லாம் முடிஞ்சு நேற்று நைட்டே முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க லிங்கேஷ், உங்களுக்கு தான் காத்துனுக்குறோம். இதோட மக்களே நம்ம வந்து அந்த கல்யாணம்லாம் முடிச்சுட்டு எல்லா கண்ட்ரையும் முடிச்சுட்டு வந்துட்டோம், முடிஞ்சிச்சு. இதோ நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வந்துக்கிறோம், ஜோக்கர். இவர் தான் நம்பர் 1 ஜோக்கர் ஆர்டிஸ்ட். வந்து முடிச்சுட்டு நம்ம கல்யாண மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து கொல்லியில் வரோம், நம்ம கொல்லி தான் சுற்றி காட்டுப்பா கொல்லியை. இன்னும் அவர் வந்து ட்ரீட்டு கூட வைக்கல, பேனர் கொடுங்க காசு தரல, ட்ரீட் வைக்கல, என்ன பண்ணுவான்னு தெரியல, ஒரு கண்ட்ரையுமே தெரில. நேற்று அடுத்து அருண்ராஜோட கல்யாணத்தில் நம்ம சந்திக்கலாம். அடுத்து அருண்ராஜுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோம். அன்றைக்கி அவன் கல்யாணத்தப்ப அண்டமலத்துக்கு பாம் பிளாஸ்ட் தான், ஓப்பன் ஐமர் மாரி பாம் பிளாஸ்ட் வைப்போம். கட் அவுட் விஜய் கட் அவுட் பார்த்துக்கிறீங்களா, அதோட 10 மடங்கு 180 அடி கட் அவுட்டு. பேனர் வந்து 4000 ரூபாய். ஓகேவா? அந்த சேனல்லாம் போய் எடுத்துட்டு வந்தோம். போயிட்டு வந்து பெட்ரோல் செலவு 2 வண்டி 100 ரூபா. அப்புறம் வேற என்னது சேனல் வாடகைலாம் விடு. கேக் எவ்வளோ? 1950 ரூபா. 1950 ரூபா. அப்புறம் அந்த வெடிக்கிறது 300 ரூபா. அது 300 ரூபா. கிஃப்ட் எவ்வளோ? 2000 ரூபா. 2000 ரூபா. 2000 ரூபா. வேற என்னாச்சு? நம்மளோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், பேனர் அடிக்க போனது, அது 500 ரூபா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பென்ஸு, பேனரு எங்க திருக்கோளூர் போனது, வேட்டாளம் போனது, பேனர் அடிக்க போனது, அதெல்லாம் ஒரு 300 ரூபா போடு. 500 ரூபா. 500? அங்க போயிட்டு வந்து 500 ரூபா. அப்புறம் வேற என்ன? அவ்வளவுதானா? பெங்களூர்ல வந்து 600 ரூபா. அதுக்கு ஒரு 200 ரூபா ஃபைனா? ஒரு நாள் லீவ் போட்டேன், 200 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 9650 ரூபா. இப்போ நான் டிவைடட் பை எத்தனை பேர்? 11 பேர். 11 870 ரூபா. இரு அதை விடு, மற்ற ஏன் தனிப்பட்ட காசு போகிறோம் பாரு. ஜெயிச்சது வைகுமாரன் ஜெயிச்சது 500, முட்டை பிடிச்சது ஒரு 100, பேனருக்கு 300, அப்புறம் பஸ்ஸில் போகிறதுக்கு 300, வரதுக்கு 300, 600 ரூபா. 1500 ரூபா அந்த தாய் வேலைக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன். கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? வெள்ளிக்கிழமை ஆச்சு, சனி ஞாயிறு திங்க 3ஆவது நாள். இப்போ வரைக்கும் அந்த தாயிலே ட்ரீட் வைக்கல. செலவு ஒரு 200 ரூபா கொடுத்து ட்ரீட். நண்பனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகணும் ஒரு விரக்தியில் இருக்கிறான். விரக்தியில் போன பரணி அந்த மாரி. ஒரு சீக்கிரம் அருண்ராஜ் கல்யாண விழாக்கெல்லாம் உங்களை சந்திக்கிறோம். ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார், மண்டபெல்லாம் வலி. அந்த டைலாக் வர்றாங்க. அதுலேருந்து விடை பெறுவது நான் உங்கள் லிங்கேஷ். நானா உங்க லிங்கா. போயிட்டு வரேன், டாட்டா.